வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு ஹெல்த் அப் சேனல். இந்த பதிவில் பரங்கிக்காய் அல்வா பற்றி பார்க்க போகிறோம். என் ஸ்டைலில் பரங்கிக்காய் அல்வா எப்படி செய்கிறதுன்றதை பற்றி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பரங்கிக்காய் அல்வா செய்கிறதுக்கு ஒரு 300 கிராம் பூசணிக்காயை நம்ம திருவி எடுத்துக்கலாம். பூசணிக்காவுடைய ஸ்கின்னும் உள்ள அந்த விதை பகுதியும் நம்ம நீக்கிட்டு சதப்பகுதி மட்டும் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு அதை நம்ம துருவதில் சின்ன சந்தாக பார்த்து நல்லா துருகி எடுத்துக்கலாம். வேகிறதுக்கும் டேஸ்ட்டுக்கும் நல்லாயிருக்கும். நம்ம துருவுறப்ப பெருசாக பார்க்காம, பெரிய சந்தாக பார்க்காம, இது மாதிரி சின்ன சந்தாக பார்த்து நம்ம திருகி எடுத்துக்கலாம். நம்ம ஃபுல்லாக திருகினதை மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இதால் எனக்கு 2 கப்பு வந்திருக்கு. 2 கப்பு பரங்கிக்காய் எடுத்தோம் அப்படின்னா, பரங்கிக்காய் திருவினது எடுத்தால் 1 கப்பு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் போட்டுடலாம். ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் நெய்யை போட்டு முந்திரி கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி வறுத்து எடுத்துட்டு அதே பேன்லேயே 1 டேபிள் ஸ்பூன் நெய்யை ஆட் பண்ணிவிட்டு திருகி வச்சுருக்க எல்லா பரங்கிக்காயும் சேர்த்துடலாம். நல்லா சாஃப்டாக வர வரைக்கும் வதக்கிக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் எடுக்கும். நல்லா வதக்கி எடுத்துடலாம். பாருங்கள், நல்லா சாஃப்டாக வதங்கி வந்துடுச்சு. இப்போ நான் 1 கப்பு மில்க் ஆட் பண்ணுறேன். இது நம்ம எவ்வளோ குவான்டிட்டி எடுக்கிறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் மில்கை ஆட் பண்ணியிருக்கேன். இது ஒரு 3 to 4 மினிட்ஸ் வேகட்டும். இப்போ ஒரு 3 to 4 மினிட்ஸ்லேயே மில்கில் சேர்ந்து நல்லா பாயில் ஆகிடுச்சு. இப்போ நம்ம 1 கிளாஸ் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். பரங்கிக்காயை எந்த கப்பில் மெஷர்மெண்ட் பண்ணுமோ அதில் 1 கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகருக்கு பதிலாக நம்ம வெல்லமும் ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட்டு இதுக்கும் அதுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். மற்றபடி வேறு எதுவும் இருக்காது. நம்ம சுகர் சேர்த்த உடனே கொஞ்சம் லிக்விட் ஆகிட்டு தெறிக்க ஆரம்பிக்கும். அதனால் நம்ம லிட் போட்டு கவர் பண்ணிடலாம். இப்போ ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் நம்ம கழித்து எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அந்த லிக்விட் கன்சிஸ்டன்சி கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடியை சேர்த்துடலாம். நெய் 1 டேபிள் ஸ்பூனும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுடலாம். முந்திரியும் சேர்த்துடலாம். ஒரு 5 மினிட்ஸ் கழித்து பார்த்திங்கன்னா அவ்வளோதான், பதம் கரெக்டாக இருக்கும். நம்ம ரொம்ப நேரம் விட வேணாம். இது மொத்தமே நமக்கு செய்கிறதுக்கு ஒரு 20 நிமிஷம்தான் ஆகும். அவ்வளோதாங்க, மிகவும் சுவையான பரங்கிக்காய் அல்வா ரெடி ஆகிடுச்சு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி.